திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் வட்டார வழக்கு. பெயருக்கு ஏற்ப ஒரு வட்டாரத்தில் உள்ள இரு குடும்பங்களின் இரண்டு பங்காளிகளின் ஒரு வழக்குதான். அந்த வழக்கு என்று சொல்வதை விட அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த குடும்ப பகை, குடும்ப நண்பர்கள், அதை எப்படி நடந்தது என்பதுதான் அந்த வட்டார வழக்கு. அசல் கிராமத்து கதை. மதுரை மாவட்டம் தோடுநேரி கிராமத்தில் இரு பங்காளி குடும்பங்கள் பல வருட பகையை அவர்களுக்குள் தீமூட்டி வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த பகை ஒரு கட்டத்தில் கொலை வரை சென்று விடுகிறது. அந்த கொலையால் இருவருக்கும் நடக்கின்ற உரசல்களும் மீண்டும் ஒரு கொலைக்கு அது காரணமாகி விடுகிறது. சரி, இதில் நடித்தவர்கள், கதைநாயகனாக சந்தோஷ் நம்பிராஜன் நடித்திருக்கின்றார். இவர் பிரபல கவிஞர் நம்பிராஜனின் மகன். கதைநாயகியாக ரவீனா ரவி, விஜய் சத்யா, பருத்தி வீரன் வெங்கடேஷ், விஜி, சுப்பிரமணியபுரம் விசித்திரன், முருகேசன், ஈஸ்வரன் மற்றும் பலர் நடிக்க கண்ணுசாமி ராமச்சந்திரன் தயாரித்து இயக்கியிருக்கின்றார் வட்டார வழக்கு திரைப்படத்தை. படத்தின் ஒவ்வொரு காட்சியும் ஒரு கிராமத்துக்குள், அந்த படத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரை செல்லும் போது ஒரு கிராமத்துக்குள்ளேயே நாம் பிரவேசிப்பது போல, ஒரு கிராமத்தில் நாம் வாழ்வது போல ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்றன. நம் கண் முன்னால் நடக்கின்ற அந்த சம்பவங்கள் அப்படியே அசல் கிராமத்தில் இருப்பது போலவே இருக்கின்றது. மிகைப்படுத்தல் எங்குமே இல்லை. அதாவது இந்த சாதாரண வேட்டி சட்டை, சாதாரண ஒரு கிராமத்தில் எப்படி பெண்கள் இருப்பார்களோ அதே போல ஒரு நவீன காலத்து பெண்மணியா இருந்தாலும் ரவீனா ரவி அப்படியே அசல் ஒரு கிராமத்து பெண்ணை போலவே மிக அழகாக நேர்த்தியாக அந்த அசல் கிராமத்து நடிகையாகவே தன்னை வெளிப்படுத்தியிருக்கின்றார். சந்தோஷும் அப்படியே அந்த கிராமத்து இளைஞனாக இந்த வேட்டியோடு, அவர்களுக்குள் ரவீனா சந்தோஷ் இருவருக்குள் நடக்கின்ற அந்த காதல், அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த பார்வை பரிமாறல், கிராமங்களுக்கே உரிய அந்த வார்த்தையாடல், இதெல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கின்றன. பார்க்கும்போது அவர் நமக்கு முன்னால் ஏதோ 2 பேர் காதலிப்பதும் ஒரு டீ கடையில் உட்கார்ந்து கொண்டு நாம் பார்ப்பது போல இருக்கின்றன. அதே போல கிராமத்து டீ கடை எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கிறது. அந்த வீடுகளும் அப்படியே அந்த அசல் கிராமத்து வீடுகள் போலவே இருக்கின்றன. இதில் இவர்களுக்குள் ஓடுகின்ற அந்த காதல் ஒரு கட்டத்தில் வேறு மாதிரி மாறிவிடுகிறது. இவர்கள் காதல் கைகூடியதா? இவர்களின் இந்த பங்காளி சண்டையில் யார் பலியானார்கள்? கதைநாயகனும் கதைநாயகி ஒரு கட்டத்தில் பங்காளி சண்டையில் வேறு மாதிரி பழி வாங்கப்பட, கதாநாயகன் அதற்கு எதிர்வினை ஆற்றினாரா அல்லது அவர் தாக்கப்பட்டாரா என்பதே இதன் முடிவு. வட்டார வழக்கு நம் கண்முன் நடக்கின்ற ஒரு கதைக்களம். நாமே அதை பார்த்து ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கதைக்களம், அந்த வழக்கு நம் கண்முன்னால் நடக்கின்றது. வழக்கு அல்ல, அந்த வாழ்வியல். அதை நீங்கள் பார்க்கும்போது ஒரு கிராமத்துக்குள் சென்று பிரவேசித்த அனுபவம் கிடைக்கும். கதைநாயகனை பழி வாங்குவதற்காக கதைநாயகியை ஒரு கட்டத்தில் ஊரார் அறிய ஒரு சம்பவம் செய்வது அவரையே மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்குகின்றன. ஆனாலும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போதுதான் இதில் உள்ள சுவாரஸ்யங்களும் இந்த காட்சிப்படுத்தலும் நிறைவாக தெரியும். பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.